இலக்கிய தரம் உங்களுக்காக. வணக்கம். ஃபஸ்ட்டு போன மாதம் ஒரு 3 கூட்டங்கள் வந்து தொடர்ந்து நான் வந்திருக்க மாட்டேன். அதுதான் நான் வந்து வராத கூட்டங்கள் இவ்வளவு நாளில். அதுக்கப்புறம் வந்து நானும் அந்த 3 நாளை பார்த்தேன். கரெக்டாக 21 நாள் வருவோம் ரெக்கவர் ஆகி வர்றதுக்கு. கரெக்டாக அந்த 21 நாளில் 7 அந்த நாளை மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் மிஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து மொத்தமாக 50 கூட்டத்துக்கும் வந்திருக்கேன்னு சொல்லணும்னு சொல்லி பிரயாசப்பட்டு முன்னாடியே வேலையை முடிச்சு வச்சுட்டு ஆஃப் டே சீல் போட்டு அப்புறம் சொல்லமங்கலம் ஓடி வந்து அந்த மாதிரி நிறைய வந்தாலும் இந்த 3 கூட்டம் மட்டும்தான் அது பண்ணியிருந்தேன். உண்மையிலே வந்து இது வந்து ஒரு உறவோட தளம் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா எனக்கு வீட்டில் எத்தனை பேர் பக்கத்தில் கூட யாருக்கும் தெரியாது. நான் வந்து வெளியே வராத ஆடுறப்ப வேலைக்கு போயிருப்பேன் அப்படிதான் நினச்சிட்டு இருந்தாங்க. வந்தோடனே நல்லாயிட்டீங்கல்ல, இப்போ ஓகே தானே உங்களுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அன்பா வந்து ஒரு விசாரிக்கும் போதே வந்துச்சே நமக்காக இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நல்ல உணர்வு வந்து வந்தது. மேடம் வந்து அன்னைக்கு குரூப்ல மெசேஜ் போடும் போதே சொன்னாங்க, ஒருத்தர் வந்து ஒருங்கிணைப்பாளர் 2 பேருக்கு வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு ஒரு 1/4 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப எனக்கு வந்து என்னன்னா, நானும் பொன் சக்தி கலாவும் இதுல வந்து ஒருங்கிணைப்பாளர். பொதுவாக வந்து நானும் தோழியும் அப்படின்னு சொன்னோன்னு வந்து நம்ம ஒரு விஷயத்த டக்குன்னு நம்மளா பண்ணிட்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் மன வருத்தம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால என்ன சொன்னாலும் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தடவை சொல்லிக்கிறது வழக்கம். அப்போ சொல்லும் போது என்னன்னா, நான் வந்து ஒருத்தர் வந்து ஒரு சீனியர் ப்ரொஃபஸர், ஒருத்தர் ஜூனியர் ப்ரொஃபஸர் கூப்பிடுவோம், இல்லை ஒரு சீனியர் ப்ரொஃபஸர் இல்லை ஒரு மாணவி அப்படின்னு வாய்ப்பு கொடுப்போம். அதே மாதிரி வந்து நீயும் பண்ணணும், நம்ம 2 பேரும் கலந்து 4 பேருன்னு கொடுப்போம், தனித்தனியாக பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றதுக்காக சொல்லும் போது முதல்ல நான் யோவான் கல்லூரி பேராசிரியர் ஒரு தடவை சொல்லியிருந்தேன். அப்புறம் எனக்கு வந்து மனசுல வந்த ஆள் வந்து யாருன்னா எங்க தமிழ்துறை தலைவர் சாதிக் அலி சார். அது என்னமோ தெரியாது, டிஎன்பிசிக்கு ஒரு தடவை மியூசியமும் என்பிஎன்பி நல்லதை பகிர்றது நம் கடமையும் சேர்ந்து டிஎன்பிசிக்கு பண்ணும்போது நான் முதல்ல அந்த துவக்க நிகழ்வுலையும் அடுத்து தமிழ் பேசும்போது உடனே நான் கேட்டது சாதிக் அலி சார் தான் நான் கேட்டேன். ஏன்னா எப்பவுமே நிறைய வேலைகள் வந்து சாதிக் அலி சார் வந்து என்னோட ஒன்னா வந்து பயணிப்பாங்க. அவரோட வழியை நான் புரிஞ்சுக்குவேன், என்னோட வழியை அவர் புரிஞ்சுக்குவார், இந்த வேலையில இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி. அதனால எங்களுக்குள்ள என்னன்னா எந்த விதமான கருத்து வேறுபாடுமே வராது. ஒரு வேலையில இருக்கும்போது அவரு டென்ஷன் ஆனாலும் இதுக்குதான் ஆகுறாருன்னு தெரியும், நான் டென்ஷன் ஆன மேடம் எல்லாரும் இப்படித்தான் விட்டுருங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லிக்குவாங்க. அப்படி சொல்லிட்டு அதை கொண்டு போவாங்க. அந்த கருத்து வேறுபாடே வராது. மாணவர்கள் கல்லூரிக்குள்ள முதல்ல வராங்கன்னா எங்க மூஞ்சியெல்லாம் பார்த்துட்டு தான் வரணும். ஏன்னா எங்களெல்லாம் ஒரு டீமா போட்டுவாங்க. 3 நாள் அவனை வச்சு அடின்னு அடிச்சு அப்புறம் தான் கிளாஸுக்கு அனுப்புவோம். காலேஜ்னா என்ன அப்படின்னு சொல்லி புத்தாக பயிற்சின்னு சொல்லி அதுல வந்து அவங்க பணியாற்றும் போது இந்த தடவை தான் அவங்க கொஞ்சம் நகன்றிருக்க நேரத்துல ஒரு எதிர்பார்க்காத சூழலா அந்த நிகழ்வு வந்து முடிக்க வேண்டிய சூழல் வந்தது. அப்பதான் என்ன மேடம் முடிச்சிட்டீங்களேங்கிற அர்த்தம். அதுவும் அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. சாதிக் அலி சாரை நான் வந்து எதற்காக வந்து தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துல வந்து பேசும்போது அவங்க பேசுறத பார்த்தா சார் வழியே இல்லை, இந்த இடத்துல வந்து சிறப்பு விருந்தினர் வர்றதுக்கு இந்த நேரம் ஆகும், ஆனா மாணவனுக்கு பயனுள்ளதா பேசணும், இல்லை ஒரு அமைப்புக்கு பயனுள்ளதா பேசணும் ஏதாவது பண்ணுங்கன்னா அவங்க பேசுறதை நான் கவனிச்சு பார்த்துருக்கேன். அதே மாதிரி அவங்க முனைவர் வாய்மொழி தேர்வும் வந்து என்னன்னா என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ரொம்ப என்னோட ஆய்வுமொழி பட்டப்படிப்போட போராட மாதிரி அவங்க வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து நடந்தது. அப்போ அவங்க அந்த இடத்துல வந்து பேசும்போதுதான் வந்து நிறைய தளங்கள் வந்து அவங்களுக்கு அமையப்பெறவில்லையோன்னு ஒரு வருத்தம் எனக்குள்ள இருந்தது. அப்போ ஒருங்கிணைப்பாளர் வந்து அடுத்த நமக்கு ஒரு டர்ன் வராம நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல நம்ம இருக்கிற இடத்துல கேட்டா அன்னைக்கு வந்து நம்ம சாதிக் அலி சாரை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டே இருந்தது. அதை நான் வந்து சாதிக் அலி சாரை கேட்டுட்டு சொல்லும் போது அந்த பேராசிரியர் எனக்கு பாடெடுத்த பேராசிரியர் ஒத்துக்கிட்டாலும் உங்களுக்கு நீங்க வர முடியாத சூழ்நிலை. அடுத்து எங்க கல்லூரியில என்னுடைய நெறியாளர்கிட்ட என்ன கேட்டேன்னா, அவர் வந்து கலைஞர் ரொம்ப பிடிக்கும். அதனால சார் நான் வந்து உங்களை நானும் சக்தி கலாக்கு வந்து சாரையும் சொல்லணும்னு வச்சிருந்தோம். இப்போ நான் உங்ககிட்ட அவங்க வர முடியலன்னு கேட்குறேன்னு சொல்லும் போது, ஏமா நான்லாம் கலைஞரை வந்து பார்த்து அவர் வாழ்ந்த காலத்துல வாழ்ந்து போராட்டங்கள்ல பங்கெடுத்து கல்லூரி காலங்கள்ல இப்ப எல்லாம் முடிச்சிட்டோம், அடுத்த தலைமுறைக்கு வழி விடுறேன் அப்படின்னு சொன்னோன்னா நான் எங்க பேரை சொல்லாம மனசுக்குள்ள வச்சுட்டு என்னோட நெறியாளர் ஹாமில் சார் ஒருத்தர் பேரை பண்ணி நம்ம கல்லூரியில சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப டக்குன்னு சொல்லும் போது, உன் கூட தமிழ்ல வந்து துறைத்தலைவர் இருக்காருலாமா அப்படின்னாரு மகாதேவன் சார். தமிழ் துறைத்தலைவர் உன் கூட வேலை பார்ப்பாங்கல்லமா, அந்த சாரை கூட சாதிக் அலி சாரான்னு சொன்னேன். அவங்க கிட்டே தெரியாது, அவங்களும் அவங்க பேரை தான் சஜஸ்ட் பண்ணாங்க, இப்போ வரைக்கும் தெரியாது, வாங்கன்னு மட்டும்தான் சொன்னேன். இதை வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க, இதை யூடியூப்ல போடுவாங்கன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ ஒரு நிகழ்வு அப்படிங்கிறத சொல்லலை. தமிழ் துறை தலைவரை கூப்பிட்டுட்டோம். ஆங்கிலத்துறை தலைவர் வந்து அவங்க நல்லா தெரியும், எதையுமே வந்து எளிதா வந்து பேசக்கூடிய 2 பேருமே வந்து பேசுறதுக்கு ரொம்ப சாதாரணமா பேராசிரியர், ஒரு சீனியரே இப்போதான் வேலைக்கு வந்திருக்கா, இவ படிக்கும் போது நம்ம வந்து நம்ம வேலை பார்த்துருக்கோம் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் இல்லாம எளிதா பழகக்கூடிய நபர். அப்போ ஏற்கனவே ஸ்டேட்டஸை பார்த்துட்டு நான் வரணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் என்னால் சூழ்நிலை வர முடியல, என்னைக்கா ஒரு நாள் கண்டிப்பா வருவேன்னு எப்பவுமே அபூர்ணிபா சார் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து 2வது ஒரு வாய்ப்புக்கு வந்து வச்சிருந்ததை இப்போ வந்து 2 பேருமே அவங்களுக்கே கொடுத்துடலான்னு சொல்லும் போதுதான்
ஆங்கிலத்துறை பேராசிரியர் அப்படின்னு சொல்லும்போது வாலண்டியரா அவங்களே வந்து தன்னார்வமா நானே பேசுறேன் அப்படின்னு சொல்லி வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அவங்க என்கிட்ட கேட்டாங்கம்மா, தமிழறிஞர்களா இருந்து நான் ஏதாவது ஒரு வார்த்தையை தமிழை தப்பா உச்சரிச்சுட்டேன்னா இனி ஒன்றும் சொல்லிட மாட்டாங்களா? நான் வந்து ஆசைப்பட்டு பேரை கொடுத்துட்டேன் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் தான் இருக்கோம், பார்த்துக்கலாம். அதாவது தமிழ் வந்து கலைஞரை வந்து தமிழ்னு நம்ம பேசுறதை விட ஆங்கிலம் படிச்ச ஒருத்தர் எத்தனையோ பேரை பேசலாம். ஆனா நான் பேச வரேன்னு சொல்லி முன்னாடி வர்றது பெரிய விஷயமா எனக்கு பட்டுச்சு. அதனால நீங்க தான் பேச போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஒருவேளை நாங்க எல்லாரும் வந்து ஏதாவது வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா, ரெடி ஆயிட்டீங்களா எப்படின்னு அடிக்கடி கேட்க ஒரு பயங்கரம். அதனால வருவாரா மாட்டேன், அதனால பயந்துடக்கூடாதுன்னு காலையிலே ஃபோன் பண்ணி கிளம்பிட்டீங்களா, ரெடி ஆயிட்டீங்களா, வண்டி எடுத்துட்டீங்கம்மா, வந்துருவோமா, எப்படியும் பேசுறோம் இல்லையா, இவ்வளவு பயங்காட்டாதான் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. 2 பேருமே வந்து பழகுறதுக்கு ரொம்ப வந்து எளிமையானவர்கள். ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ல வந்து நான் அபனிபா சார் சொல்லும் போது இன்னொரு ஃபுல்லாவே எங்க காலேஜ் பேர் தான் அந்த 3 இடத்துல இருக்கும். யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக அபனிபா சார் உங்களுக்கு கண்டிப்பா வாய்ப்பு உண்டு. ஆனா ஒரு நிமிஷம் இருங்க, நான் மேம் கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் எப்பவுமே யார் என்ன கேட்டாலும் கேட்டுட்டு தான் சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு சொல்லும்போது நான் 2 நேரம் நான் மேம் கேட்டேன். மேமே நினைச்சிருப்பாங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் ஏன் திரும்ப காலையில ஒரு தடவை போடுறா, ஓகேவா அப்படின்னு சொல்லி அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அதனாலதான் 2 பேருமே கொடுத்தேன். 2 பேருமே மனதிற்கு நெருக்கம். அவங்க பேசுறதுலேயே வந்து உங்களுக்கு ஏன் எடுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ரொம்ப அழகா வந்து சாதாரணமா அவங்க பேசுறதுலேயே வந்து எப்படி பேசுவாங்கன்னு தெரியாது. அவங்க சாதிக்கலி சார் எல்லாம் பார்த்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா நிறைய விஷயங்கள் பழகிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஆன் த ஸ்பாட்ல பேசும்போது வந்து நிறைய தமிழ் வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அவங்க பேச்சுல தான் தமிழ் வார்த்தைகள் எடுத்துக்குவேன். அந்த மாதிரி வந்து எடுத்துருக்கேன், அவங்களுக்கே தெரியாது. இன்னொன்னு, நான் வந்து நேரடியா கல்லூரியில போய் ஒரு லெட்டர் கொடுத்து ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு பதிலா இந்த மாதிரி மேடையில வச்சு கேட்டா சிறப்பு விருந்தினர் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறத ஒருத்தர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால இப்ப நான் தமிழ் துறை தலைவர் அப்படிங்கிறதுனால நான் கேட்கறதுக்கு எனக்கு இந்த இலக்கிய கூட்டங்களை தாண்டி அந்த மாணவர்கள் கூட்டத்துக்கு வந்து லீவ் எனக்கு கிடைக்கிறது கஷ்டம். நாங்கள் சுயநிதி பிரிவில் 12 தான் லீவு. அதனால வந்து மோஸ்ட்லி நிறைய இந்த போன இந்த 2 நாளைக்கு முன்னாடி இந்த பாதி வெளியில மலையில மாட்டிக்கிட்டு திரும்ப ஆஸ்பத்திரி போன கேசணும். அதனால எனக்கு அந்த வரணுங்கிற ஆசை. எங்க துறையில எங்க கல்லூரியில வந்து தமிழ் வந்து இளங்கலையில வந்து இருக்கிறதுக்கு துறை தலைவர் ஆகணும். கலைஞருக்கு வந்து சிறுபான்மையினருக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. சிறுபான்மையினரோட கல்வி அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கிறிஸ்தவ கல்லூரியில இருந்து ஒரு இஸ்லாமிய கல்லூரி வந்து ஆளை கூப்பிட்டு அவங்க பேசினா நல்லா இருக்குங்கிறது என்னோட எண்ணமா இருக்கும். அப்படி பார்க்கும்போது எனக்கு வந்து இன்னைக்கு சாதிக்கலி சார்ட்ட நான் ஒரு வேண்டுகோளாவே வைக்கிறேன். நம் தமிழ் துறை மாணவ மாணவிகள் நாமளாவே விருப்பப்பட்டு மேம் கிட்ட கேட்டு ஒரு நிகழ்வு, அது ஆங்கிலத்துறையும் இருக்கிறதுனால அவங்க வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க கண்டிப்பா. இந்த 2 துறை தலைவர்களும் அவங்க மாணவர்களோட சேர்த்து ஒரு சின்ன ஆசையா எனக்கு வந்து இருக்கிறத கண்டிப்பா வந்து ஒரு நிகழ்வா கிராண்டாவே எனக்கு வந்து நம்ம மாணவர்களோட பண்ணணுங்கிறத நான் இந்த இடத்துல வச்சு கேட்கும்போது மறுப்பு தள்ள முடியாது எதுவுமே. அதுக்காக உங்க முன்னாடி இந்த வேண்டுகோளை வந்து உங்க 2 பேருமே வைக்கிறேன். ஒருங்கிணைப்பாளர், அதுவும் ஒரு அரசு அருங்காட்சியகத்துல வந்து நடக்கக்கூடிய ஒரு 100 நிகழ்வுல பங்கேற்கிறதுக்குங்கிற வாய்ப்பை வந்து எனக்கு கொடுக்கறது பெரிய விஷயம். ஏன்னா அவ்வளவு பெரிய இலக்கிய கூட்டங்கள் போனது கிடையாது. படிப்பேன், எழுதுவேன், பேசுவேன், எல்லாருக்கும் எல்லாம் பண்ணுவேன். ஆனா என்னோட பாதை இதுதான் அப்படிங்கிறது தெரியாது. நிறைய விதத்துல வந்து இப்படிதான் இருக்கணும், உன்ட்ட எல்லாமே நல்லா இருக்கு, அடுத்தவர்களுக்காக ஒண்ணு வருத்திக்காத, முதல்ல நீ அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்ததை வச்சு உடல் அளவுல இருக்கக்கூடிய ஒரு வலிமை இல்லாத நேரத்திலேயோ மனசளவுல இருக்கிறதுலயோ வந்து இன்னைக்கு நான் இந்த இடத்துக்கு எந்திரிச்சு நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா எப்பவுமே அந்த இடத்துல வந்து ஒரு மூத்த சகோதரி அப்படிங்கிற இடத்துல எங்க அம்மாவுக்கு அப்புறம் நிறைய விஷயத்த சொல்றதை வந்து நான் வந்து சத்தியவழி மேம் தான் சொல்லுவேன். இந்த இடத்த வந்து எப்படி உருவாக்குனாங்கிறத எப்பவுமே ஒவ்வொரு மேடையிலையுமே நான் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இந்த வாய்ப்பு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு. ஏதாவது சனிக்கிழமை ப்ரோக்ராம் இருந்தாலும் ஒரே வார்த்தை சொல்லிடுவேன், இல்ல சனிக்கிழமை எதுவுமே இல்லை, அதான் சனிக்கிழமை காலேஜா இருக்குமோன்னு சொல்லுவேன். ஏன்னா அரசு அருங்காட்சியகம் அப்படிங்கிறதுல அவங்க ஒரு ஆளா எவ்வளவோ நிகழ்வுகளை எல்லாத்தையும் பண்றாங்க. ஆனா அவங்களோட சேர்ந்து ஒரு 100 ஆண்டுக்கு அந்த தலைவனுக்கு வந்து நம்மளுடைய பங்களிப்பு வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அது மிகப்பெரிய விஷயம். நமக்கான வாய்ப்பை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துருக்காங்க. அதுலயும் தமிழ்ல வந்து தமிழ் துறை தலைவர் கிடையாது, நான் எதுவும் கிடையாது. ஆனா எனக்கு பேச ஒரு வாய்ப்பு கொடுத்து, ஒருங்கிணைப்பாளர்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து, இத்தனை இலக்கிய பெருமக்கள் முன்னாடி வந்து நிக்க வச்சு அவங்களுக்கு வந்து என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றிகள். எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்களோடு இந்த வேண்டுதலை வந்து என்னுடைய 2 கல்லூரி துறை தலைவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்களுக்கு அழுத்தம் திருத்தமாக அவங்க முன்னாடி வச்சு கண்டிப்பா அந்த தேதியோட அவங்க வந்து சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்கும் வாய்ப்பளித்தமைக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். அடுத்து நம்ம நான் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிறேன்.
பார்த்துட்டு இருக்கக்கூடிய 2 சிறப்பு அழைப்பாளர்கள். ஏன்னா கூட்டுறவங்க எப்படி பேசுறாங்கன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதுல இன்னைக்கு கலைஞரின் பேச்சாற்றல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தலைப்புல, ஏன்னா இவரோட பேச்சாற்றலையும் கண்டு நேர்ந்திருக்கேன், கலைஞரோட பேச்சாற்றல் எல்லாருமே கண்டு நேர்ந்தது. அந்த கலைஞரின் பேச்சாற்றல எங்க சாதிக்கலைஞர் முனைவர் மு. சாதிக் அலி அவர்கள் உதவி பேராசிரியர் தமிழ்துறை சதகபிலாபா கல்லூரியிலிருந்து சிறப்புரையாக ஆட்சி வருமாறு அன்புடன். கலைஞர் நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தை தொடர்ந்து 100 நாட்கள் நிகழ்த்த வேண்டும் என்கின்ற உயர்ந்த இலக்குடன் மிகச் சிறப்பாக நம்முடைய அருங்காட்சியகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அரசு துறையிலே அடையாத ஒரு கதவு இருக்கிறது என்றால் அது அரசு அருங்காட்சியகத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. பிற துறைகள் இருந்தாலும் கட்டாயத்தின் பேரில், பணிகளின் பேரில், பணி சுமைகளில் அந்த துறைகள் இருக்கலாம். ஆனால் விருப்பத்தின் பேரில் எங்கு எந்த செயல் நடைபெறுகிறதோ அந்த செயல்தான் மிகச் சிறப்பாக நடைபெறும். அந்த செயலை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசு அருங்காட்சியகத்தினுடைய மாவட்ட காப்பாட்சியர் மதிப்பிற்குரிய திருமதி சிவ சத்தியவழி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே நல்லதொரு வரவேற்புரை வழங்கிவிட்டு சென்றிருக்கக்கூடிய தமிழ் ஆசிரியர் முனைவர் கோ. கணபதி சுப்பிரமணியன் அவர்களுக்கும், என்னை தொடர்ந்து எனக்கு அடுத்து பேச இருக்கும் எங்களுடைய கல்லூரியினுடைய ஆங்கிலத்துறை தலைவர், என்னுடைய நண்பர் முனைவர் அபு கனிஃபா மீரான் அவர்களுக்கும், எங்களோடு உடன் வந்திருக்கக்கூடிய வணிக நிர்வாகவியல் BBA என்று சொல்லக்கூடிய வணிக நிர்வாகவியல் துறையினுடைய பேராசிரியர் முனைவர் மீரான் அவர்களுக்கும், என்னோடு பணியாற்றும் என்னுடைய சகோதரி முனைவர் மாலிக் அவர்களுக்கும், எந்த பேச்சாளருமே பேசும்போது பேசிட்டு அவர் போயிடுவார். உள்ளே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் யாரை திட்டுவாங்கன்னா அவரை யார் கூட்டு வந்தால் தேடி பிடிச்சி அவரை திட்டுவாங்க. அந்த வகையில் என்னை யார் கூட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சிச்சு. அதனால நீங்கள் என்ன கிரெடிட் கொடுக்கணுனாலும் மேடத்துக்கு கொடுக்கலாம். என்னோட பணியாற்றக்கூடிய அவங்க சொன்ன மாதிரி என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வுகளை நிறைய அவங்க உதவி செஞ்சுருக்கிறாங்க. முனைவர் என் பிரியதர்ஷினி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் நன்றி உரையாற்ற இருக்கக்கூடிய கவிஞர் சு. முத்துசாமி அவர்களுக்கும், இந்த மாமன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய மேடம் அவர்களோடு அவர்கள் இணைந்து பயணிக்கக்கூடிய அவருடைய குழுவினர்கள், மதிப்பிற்குரிய திரு பாமணி, திருமதி சக்தி வேலாயுதம், திரு சக்தி வேலாயுதம், அவருடைய பேர்லேயே சக்தி வச்சிருக்கிறாரு. அவருடைய படைப்புகளிலேயும் சக்தி நிறைய இருக்கும், நான் நிறைய வாசிச்சிருக்கேன். ரொம்ப நன்றி ஐயா. முனைவர் பிரியதர்ஷினி, திரு மூவேரா, திரு சுரேஷ் அஸ்வின், திரு துரைராஜ், திரு புன்னைச்செழியன், முனைவர் கோ. கணபதி சுப்பிரமணியன், திரு பாப்பாக்குடியரா செல்வமணி, சாருடைய படைப்புகள் நல்லா இருக்கும், ரொம்ப நன்றி சார். திரு முத்துசாமி, திரு அகிலன், திரு முத்துகிருஷ்ணன், முனைவர் பொன் சக்தி கலா, திருமதி கி. ரம்யா, திரு தியாகராஜன், திருமதி சிவ சத்தியவழி, திரு நா. ஜெயபாலன், திரு சே. பிரபு, முனைவர் ஹரிகரன், திரு சுப்பையா, திரு செல்வ மாரிமுத்து, திரு வள்ளி சேர்மலிங்கம் மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய பார்வையாளர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை நேர வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு கலைஞரின் பேச்சாற்றல். பேச்சாளர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிறைய பேர் தமிழ்நாட்டில் நான் பேச்சாளர்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. யாரெல்லாம் பேச்சாளர்கள்? நிறைய பேர் தொழில்முறை இப்போ நானும் பேசுகிறேன், நம்ம எல்லாம் பேசுகிறோம், நாம் எல்லாம் பேச்சாளராக இல்லை, நம்மளாம் பகுதி நேரமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திட்டு இருக்கோம். நிறைய பேர் தொழில்முறையாக நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க, அவங்க பேச்சாளர்கள். இன்னும் சில பேர் தன்னுடைய பேச்சுகளில் சிரிக்க வைக்கிறாங்க, சிந்திக்க வைக்கிறாங்க, அரசியலை கொடுக்குறாங்க, சமகால நிகழ்வுகளை கொடுக்குறாங்க, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நடப்புகளை சொல்கிறாங்க, இதுக்கு என்ன செய்யலாம் தீர்வுகளை சொல்கிறாங்க. அந்த மாதிரியான பேச்சாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி நாம் பார்த்து வியந்து போன ஒரு மிகச்சிறந்த ஆளுமை அப்படின்னு சொல்லி நம்முடைய கலைஞர் ஐயா அவங்களை சொல்லலாம். அவங்கள பற்றி அவங்களுடைய பிறப்புலாம் நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்குவளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் பிறந்துக்கிறாங்க. ஐயாத்துறை முத்துவேல் அஞ்சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிக்கு 3வது மகனாக பிறந்துக்கிறாங்க. அவங்களுடைய தந்தை இயற்கையிலேயே அவங்களுடைய தந்தை வந்து நல்ல படைப்பாளர், நிறைய நல்ல கவிஞர், அது இல்லாமல் நிறைய புராண கதைகள் சொல்லுவாங்க. அதனால அதனுடைய ஜீன் வந்து கலைஞர் உலக இயற்கையாக இருந்திருக்கு. அவருடைய படைப்புகள் கவிதை நல்லா எழுதுவாங்க. தன்னுடைய சிறு வயதில் கலைஞர் வந்து தன்னுடைய தந்தையிட புராண கதைகள் கேட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறமா கலைஞரே ஒரு பேட்டியில் பதிவு செய்கிறாங்க, நான் வந்து பெரியாருடைய குடியரசு இதில் வாசிக்க ஆரம்பித்தேன்.
அதுக்கப்புறமா எனக்கு அந்த புராண கதைகள் எல்லாம் நம்பிக்கை இல்லை. என்னுடைய தந்தைகிட்ட ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு புரோகிதர்கள் வந்துருக்குறாங்க, அவங்க முன்னால் வச்சு என்னுடைய தந்தைகிட்ட நான் நேரடியாகவே பதிவு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய எதிர்ப்பை நான் எப்படி பதிவு செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி சிறு வயதில் அவங்க கல்விக்கு மேலே இருக்கக்கூடிய ஆர்வத்தினால அங்கே இருக்கக்கூடிய பள்ளியில் திருக்கோளையில் வந்து தொடக்க கல்வி படிக்கிறாரு. 5வது வகுப்பு வரை அங்கே படிச்சுட்டு 6வது வகுப்புக்காக வந்து எடுக்கிறாரு. பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவாரூர் பள்ளிக்கு 6வது சேர வர்றாரு. அதுதான் அவருடைய வாழ்க்கையில் நான் செஞ்ச முதல் போராட்டம் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு செய்கிறாரு. 6வது வகுப்புக்கு அவருக்கு வந்து அந்த தலைமை ஆசிரியர் பள்ளிக்கூடத்தில் இடம் கொடுக்கல. பள்ளிக்கூடத்தில் இடம் கொடுக்கல, உனக்கெல்லாம் இடம் இல்லை போடும் அப்படிங்கிறாரு. கலைஞர் சொல்கிறாரு, 5வது வகுப்புல படிக்கிறார். கலைஞர் சொல்கிறாரு, நீங்கள் இடம் தரலன்னா இங்கே திருவாரூர் இருக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய குளம் எனக்கு இடம் தரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொன்னோன்னா அந்த தலைமை ஆசிரியர் ஒன்றுமே புரியல. என்னடா சொல்கிறேன் நீ தம்பி, என்னடா சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் இடம் கொடுக்கலாம், நான் குளத்தை வந்து சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அந்த படிப்பில் இருக்கக்கூடிய ஆர்வம் 5வது வகுப்புல அந்த பையன் இவ்வளோ தெளிவாக பேசுகிறான் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து என்ன செய்கிறாரு, கல்வியை கொடுக்குறாரு. 6வது 7வது செய்கிறாரு. இருந்தாலும் கலைஞர் 10வது வகுப்புலாம் படிக்கலை. ஒரு மேடை அவர் சொல்கிறாரு, நான் 10வது வகுப்புல படிக்கலை, 9வது வகுப்புல நான் ஃபெயில் ஆகிருக்கேன். அந்த மேடையில் சொல்லிட்டு ஒரு பெரியார் கூட நடக்குது, பெரியாருடைய தொண்டர் பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, நீங்களும் என்னை மாதிரி கருப்பு சட்டை போடக்கூடிய சிங்கங்கள், நீங்களும் என்னை மாதிரி 9ஆம் கிளாஸ் போயிட்டா ஃபெயில் ஆகிட்டா முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்களும் கனவு பண்ணுறாதீங்க, அப்படி நடக்காது, நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறாரு. சொல்லிட்டு அதுதான் அவருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முதலாவதான ஒரு போராட்டம். அந்த பள்ளியில் 6வது வகுப்பு படிக்கிறாரு. அவருக்கு துணைப்பாட நூலாக பனகல் அரசருடைய வாழ்க்கை வரலாறு துணைப்பாட நூலாக கொடுக்குறாரு. அவர் ஒரு பேட்டியில் பதிவு செய்கிறாரு, இதுதான் என்னுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பனகல் அரசர் வந்து ஒரு இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு புரோகிதர்களுக்கு எதிராக. அவங்க தான் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா உயர் கல்வி, உயர் பொருளாதார வேலைவாய்ப்பு எல்லாம் அவங்களுக்கு போகுது, அவங்களுக்கு எதிராக சாமானிய மக்களுக்கு எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லி ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாரு. அந்த இயக்கம் தான் பின்னால் நீதி கட்சியாக மாறுது. அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து அந்த பள்ளிக்கூடத்தில் துணைப்பாடம் கூட படிக்கிறாங்க. மற்ற பசங்க அதை மார்க்காக பார்க்குறாங்க. ஆனால் கலைஞர் வந்து அந்த வாழ்க்கையாக வந்து இருக்கிறாரு, படிக்கிறாரு, அதை படிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில் பெரியாருடைய குடியரசு இதழை வாசிக்கிறாரு. ஒரு முறை அவர் 8வது வகுப்பு படிக்கும் போது நட்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தலைப்பில் அவர் மேடை பேச்சு, அது அவருடைய முதல் மேடை பேச்சு. அதுக்கு முன்னால் மேடையில் பேசலை, ஆனால் அதுக்கு முன்னாலேயே சீர்திருத்த இயக்கம் ஆரம்பித்து அவங்க ஊரில் அவர் 8வது வகுப்பு படிச்சிருக்காரு. அவங்க ஊரில் அவரை மாதிரி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி பயிற்சி கொடுக்குறாரு. எப்படி பேசணும், நம்ம முகபாவனை எப்படி இருக்கணும், எப்படி குறிப்பெடுக்கணும், வந்திருக்கக்கூடியவங்க யார் இருக்கணும், அவங்க எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு 8வது வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனா அவர் வந்து என்ன செய்யறாரு, அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறாரு. அப்போதான் அவருக்கு நட்புன்ற தலைப்பில் முதல் பேச்சு போட்டி நடக்குது. அந்த பேச்சு போட்டியில் பேசுறாரு. மேடையில் பேசுறதுக்கு முன்னாலேயே வீட்டில் அவர் 3-4 தடவை தனியாக நின்று பேசி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேடைக்கு வந்திருக்கிறாரு. அதையும் அவர் தன்னுடைய பேட்டியில் வந்து என்ன செஞ்சிருக்காரு, பதிவு செஞ்சிருக்கிறாரு. அந்த தலைப்பில் அந்த 8வது வகுப்பு படிக்கும்போது தான் ஹிந்தி போர் வருது. அந்த ஹிந்தி போரில் வந்து என்ன செய்யறாரு, காலையில் பள்ளிக்கூடம் போறாரு. பள்ளிக்கூடம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அவர் போய் கலந்துக்கிறாரு. தன்னால் முடிஞ்ச பங்களிப்பை இங்கே போகணும், இங்கே செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்து என்ன செய்யறாரு, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு நிறைய அவர் அப்போ எழுத ஆரம்பிச்சிட்டாருல, எழுதுறாரு. தமிழ் வாழ்க, இந்தி வீழ்க, இந்தி ஹிந்தி அப்படின்னு இந்தி வீழ்க, வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிருவோம், வந்திருக்கும் இந்தி பெய்யை விரட்டி திருப்பிடுவோம், ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ தேடி வந்த கோடையுள்ள நாடு இதல்லவே, வீர தமிழ் கொஞ்சம் நாட்டிலே நாங்கள் சாரமில்லா சொற்கள் ஏற்க மாட்டோம் வீட்டிலே அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதி, அந்த கவிதை யார்கிட்ட கொடுக்குறாருன்னா இந்தி சொல்லிக் கொடுக்க வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் கையிலே கொடுக்குறாரு. அப்போ அவருடைய துணிச்சல், தமிழில் இருக்கக்கூடிய அவருக்கு இருக்கக்கூடிய பற்று என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன செய்யலாம் பார்க்கலாம். அதே மாதிரி 15வது வயசுல மாணவ நேசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கையெழுத்து பத்திரிகையை நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. அந்த கையெழுத்து பத்திரிகையுடைய உள்ளடக்கம் கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க, அந்த கையெழுத்து பத்திரிகையில் யார் வேணா எழுதலாம். எதை எழுதணும்னா சாதி மத பேதத்தை ஒழிக்கணும், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை ஒழிக்கணும். இதுதான் அதனுடைய உள்ளடக்கம். இது தொடர்பாக யார் எழுதாலும் எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவரும் அது மாதிரி நிறைய எழுதிட்டே இருக்கிறாரு. 18வது வயசுல அறிஞர் அண்ணா நடத்தக்கூடிய திராவிட நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதழில் இளமை பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதுறாரு. அந்த கட்டுரையை அதனுடைய ஆசிரியர் அறிஞர் அண்ணா வாசிக்கிறாரு. நல்லா எதிர்க்கான யார் இது அப்படின்னு சொல்லி கலைஞரை பற்றி தெரிஞ்சுக்கிறாரு. ஒரு அளவு திருவாரூர்ல நபிகள் நாயகத்துடைய விழாவுக்காக திருவாரூர் வர்றாரு. வரும்போது கலைஞர் வந்து அண்ணா வந்து கலைஞரை பார்த்து 2 பேரும் முதல்ல அவருடைய முதல் நிகழ்வு வந்து இப்படிதான் இருந்திருக்கு. கலைஞரோட ஒரு முறை பேட்டியில் கேட்குறாங்க, நீங்க இவ்வளோ எழுதுறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் அதிகாலையிலே எழுதி பத்திரிகையை படிக்க ஆரம்பிச்சிருவேன். சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாலே எனக்கு மூளையில கருத்துக்கள் உதவியும் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எனக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் என்னுடைய மூத்த பிள்ளை வந்து முரசொலிதான்,
நான் தூங்கி எழுச்சி கண்ணு முடிச்சாலே முரசொலியில் தான் கண்ணு முடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நமக்கெல்லாம் தெரியும் 2018 வருஷத்துல கலைஞர் இறந்துட்டாங்க. அவருடைய இறந்த ஒரு வாரம் அவருடைய சமாதியில் ஒரு தொண்டன் போய் முரசொலி பத்திரிகையை வச்சிருந்தான். அது எல்லா பேப்பர்லையும் அது வந்துருச்சு, நமக்கெல்லாம் தெரியும். தலைவரை நீங்கள் முரசொலி இல்லாமல் நீங்கள் தூங்கவே மாட்டீங்கிற தலைவரை, முரசொலியை படிங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்தோடு இருந்து செஞ்சதுதான் சொல்லலாம். அவரை பொறுத்தவரையில் புத்தகத்தில் நம்ம உலகத்தை படித்தா நம்முடைய அறிவு செழிக்கும், உலகத்தையே புத்தகமாக படித்தோம் அப்படின்னா நம்முடைய அனுபவம் தலைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, பதிவு செஞ்சிருக்கிறாரு. கலைஞர் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தாலும் அவர் வந்து என்ன சொல்றாரு, நான் வந்து பெரியாரால நான் வந்து தயாரிக்கப்பட்டவன், அதே மாதிரி அண்ணாவால் தட்டி 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 சீர் செய்யப்பட்டவன், உங்களை மாதிரி என்னுடைய தொண்டர்களால் நான் வந்து வலுப்பெற்றவன், என்னுடைய கழக கண்மணிகளால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா மேடையிலும் என்ன ஆரம்பிப்பானா, என்னுடைய உயிரினும் மேலான என்னுடைய உடன்பிறப்புகளே அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாரு. அவருடைய மேடை பேச்சை பற்றி அவருடைய நிழல் மாதிரி இருக்கக்கூடிய அவருடைய நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு முக்கியமான உதவியாளர் வந்து சண்முகநாதன், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவருடைய உதவியாளரானா இல்லை, அவருக்கு அரசு பணியில் காவல்துறையில் அலுவலகங்களில் இருக்கக்கூடிய எஸ்பிஐஎஸ் மாதிரி அலுவலகங்களில் ஒரு முதன்மை கண்காணிப்பாளராக அவர் வந்து பணி செய்கிறார். இவர் கலைஞரை அப்போ ஒரு தடவை கலைஞருடைய ஒரு கூட்டம், எதிர்கட்சி கூட்டம், அப்போ அந்த காவல்துறையிலேருந்து இவரை கூப்பிட்டு அவர் என்ன பேசுகிறாங்க நோட்ஸ் எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் பேசுறது அப்படி ஒரு வார்த்தை விடாமல் நோட்ஸ் எடுத்து கொண்டு போய் கொடுக்குறாரு. அதனுடைய ஒரு பிரதி, ஒரு ஜெராக்ஸ் வந்து கலைஞருக்கு போகுது. கலைஞர் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், யார் இது இப்படி எழுதியிருக்கா, அரசு அதிகாரிகள் இவ்வளவு இதை பணி செய்ய மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறேன். இவர் தான் தெரிஞ்சிச்சு. அடுத்து இவர் ஆளுங்கட்சியில் வர்றாரு. வந்ததுக்கப்புறம் இவரை கூப்பிட்டு, நீ இந்த மாதிரி எனக்கு பிஏவா வந்தலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் இல்லையா, அப்போ இவருக்கு இப்போ சம்பளம் வந்து 135 ரூபா, அதுலேருந்து 230 ரூபாயா கூடி இருக்கு. 130 ரூபாயா வந்தால் மறுபடியும் பிஏ வந்தால் மறுபடியும் 130 ரூபா தான் வரும், எனக்கு குடும்ப சூழல் இருக்குது, என்னால் வர முடியல அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சொல்லிட்டு ஒரு அதுக்கப்புறம் கலைஞர் திருவாரூர் ஒரு அரசு விழாவாக திருவாரூர் போகும்போது அந்த சண்முகநாதனுடைய அப்பாவை சந்திச்சு பேசுகிறாரு. அப்போ தான் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. சண்முகநாதனுடைய அப்பா கடிதம் போடுறாரு, அவர் பெரிய ஆளு, பெரிய இடம், அவங்களுடைய நட்பு பழக்க வழக்கங்கள்லாம் நமக்கு வேணும், நீங்கள் போய் சேர்ந்துருக்க அப்படின்னு இருக்கிறோம். அதுக்கப்புறம் தான் அவங்க பிஏவாக சேர்ந்தாரு. மறுபடியும் திமுக தோன்றதுக்கப்புறம் அவங்க பதவியை இந்த அரசு பதவி வேணும் அப்படின்னு சொல்லி ராஜினாமா பண்ணிட்டு அவர்கிட்ட பர்சனல் செக்ரட்டரியாக வந்து செஞ்சுறாரு போகிறாரு. அந்த பிஏ சொல்கிறாரு, கலைஞருடைய மேடை பேச்சு பற்றி சொல்கிறாரு. மாலையில் சாயங்கால நேரத்தில் ஓசூரில் நிறைய பேர் பேசுவார். காலையில் கிருஷ்ணகிரியில் பேசும்போது அதோ சூரியன் உதித்து விட்டான் அப்படின்னு சொல்லி பேசுவார். அந்த காலத்தில் இப்போ இருக்க மாதிரி 10 மணி கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. கிருஷ்ணகிரிக்கும் ஓசூருக்கும் ஒரு 70 கிலோமீட்டர் தான் இருக்கும். அந்த 70 கிலோமீட்டரில் நிறைய இடங்களில் தலைவர் நிப்பாட்டி விடிய பேசுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு முறை திருச்சியில் ஆரம்பித்து குமரி வரை தொடர்ந்து பயணத்தில் பேசிட்டே போயிருக்கிறாங்க. இடையில 100 இடத்துல பேசணும், 100 இடத்துலையும் கலைஞர் மட்டும்தான் பேசுறாரா, வேற யாருமே பேசலையா. அப்போ அவர் சொல்லுவாரா, எந்த இடத்துலையும் கலைஞர் தூங்கவே மாட்டாங்க. பயணத்தில் போகிறப்ப கூட இருக்கக்கூடிய அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் போவாங்க நிறைய பேர். யாராவது தூங்கிட்டா தலையில் ஒரு கொட்டு வரான், கொட்டிட்டு நாம தூங்கிட்டா நானே தூங்கிடுவோம் ஐயா அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம். அவர் அப்படி அந்த சண்முகநாதன் சொல்றாரு. ஒரு முறை 1953 பரமக்குடியில் இரவு 10 மணிக்கு பேசி முடிக்கிறாரு. காலையில் திருச்சியில் கூட்டம், திருச்சி கூட்டத்தில் பேசணும். அப்போ தன்னுடைய வாகனத்தில் போகும்போது ஓட்டுநருக்கு தொடர்ச்சியான உழைப்புனால ஓட்டுநர் வந்து வண்டியை விபத்துக்குள்ளாக்கிட்டாரு. அவருக்கு கண்ணில் பார்வை நரம்பு, அந்த நரம்பு வந்து பார்வை நரம்பு வந்து லேசாக விரிஞ்சிட்டு கண்ணு ஃபுல்லாக கலைஞர் ரத்தமாக இருக்குது. இருந்தாலும் கலைஞர் வந்து என்ன செஞ்சார், போகிற வழியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் முதலுதவி செஞ்சுட்டு திருச்சி கூட்டத்தில் போய் பேசிட்டாரு. திருச்சி கூட்டத்தை பேசிட்டு வேலூரில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் மறுபடியும் முதலுதவி செஞ்சுட்டு சாயங்காலம் மறுபடியும் கன்னியாகுமரியில் போய் பேசுகிறாரு. பேசும்போது அவர் எதிர்கட்சியில் இருக்கிறாரு. மறுபடியும் ஆளுங்கட்சி வந்ததுக்கப்புறம் அமெரிக்காவில் போய் 1958 அந்த காலங்களில் அமெரிக்காவில் போய் அந்த பார்வையை வந்து சரி செஞ்சிருக்காரு. அதுக்கு இடையில அவர் பேசக்கூடிய ஒவ்வொரு கூட்டத்திலும் பேசும்போதும் எப்போல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாரோ அப்போல்லாம் அவருக்கு நரம்பு வலிக்கும். ஆனால் அந்த வலியை வந்து அவர் வேதனை வெளியில் காட்டிக்கவே மாட்டார். நான் அவருடைய நிழல் மாதிரி இருக்கிறதுனால என்னால் அதை வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சண்முகநாதன் ஐயா தன்னுடைய ஒரு பேட்டியில் பதிவு செஞ்சிருக்கிறாரு. இந்த மாதிரி கலைஞர் வந்து பேச்சுக்கு நிறைய பேசியிருக்காரு. ஆனால் எந்த பேச்சுலையுமே வந்து தயாரிப்பே இருக்காது. அந்த அமைச்சர்களோட பேசிட்டே போவாங்க, ஐயா இந்த ஊரில் என்னென்ன நடந்திருக்கு சொல்லியா அப்படின்னு சொல்லி வாயா போயா எல்லாருமே ஒருத்தர் அப்படி தான் பேசிக்கிடுவாங்கன்னா, நான் ஒரு முதலமைச்சர், நீ ஒரு அமைச்சர், எனக்கு கீழே இருக்கிறோம் அந்த மாதிரியே இருக்க மாட்டோம். அவருக்குன்னு இப்போ நமக்கு அருங்காட்சியகத்துக்கு ஒரு குழு இருக்குது. இந்த குழு என்ன நடந்தாலும் செயல்பட்டுக்கிட்டே இருக்குது இல்லையா. இப்போ கூட சமீபத்தில் வெள்ளம் வந்த காலத்தில் கூட ஐயா மேடம் பேர் என்ன சார் பேர், அந்த ஐயாவுடைய சாருடைய பேர் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் டெய்லி அவங்க செய்யக்கூடிய உதவிகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு.
சூசை சார் நினைக்கிறேன் கரெக்ட். அப்போ அந்த மாதிரி அந்த டீமும் ஒருத்தர் நக்கல் பண்ணி கிண்டல் பண்ணி பேசிட்டு என்னென்னு பேசணும் அப்படின்னு சொல்லி தயாரிச்சுட்டு பேசிட்டே போகிறாங்க. கலைஞர் ஒரு தடவை சென்னையில் ஒரு கல்லூரியில் பேச போகிறாரு. பேசும்போது அந்த கல்லூரியிலேருந்து கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, இது வந்து இலக்கிய நிகழ்வு, இதை நீங்கள் அரசியல் நிகழ்வாக மாற்றிடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. கலைஞர் பேசுகிறாரு, பேசி முடிச்சிட்டாரு. பேசி முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறாரு, ஒன்றை சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ இந்த கூட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு விருந்து கொடுப்பாங்க, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு இலையை தூக்கி தூர குப்பையில் போட்டுட்டு கையை சுத்தமாக கழுவிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் சொல்லி முடிக்கும் போதே முன்னால் மின்னில் இருக்கக்கூடிய ஒரு மரம் கையை தட்டிட்டான். அவர் கீழே இறங்கி வராரு, அந்த பையனை கூப்பிட்றாரு, நீ எதுக்காக கை தட்டினா உனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவன் சொல்கிறான், ஐயா இலையை தூக்கி குப்பையில் போட சொல்கிறீங்க, அப்போ ரெட்டை இலைக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு அர்த்தம். கையை சுத்தமாக கழிவுன்னு சொல்கிறீங்க, அப்போ காங்கிரஸுக்கும் ஓட்டு போடக்கூடாதுன்னு அர்த்தம். அப்போ சூரியன் தானாவே உதிச்சிரும் அப்படின்னு சொல்லி இப்படி சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு கீழே இறங்குறாரு. சூரியன் தானாவே உதிச்சிருன்றதை நீங்கள் இப்படி சொல்கிறீங்கய்யா அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். பின்னால் அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய துணை முதல்வர் சொல்கிறாரு, டே அவர் அதை கேட்கலடா, இலக்கியம் பற்றி அவர் பேசுறது என்ன புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி கலைஞர் சொல்கிறாரு, அந்த பையனுக்கு புரிய வேண்டியது நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கலைஞர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு முறை காரைக்குடியில் ஒரு கம்பன் விழா நடக்குது. அந்த விழாவில் அதனுடைய அமைப்பாளர் வந்து கணேசன். அவருக்கு ஒரு குணம் உண்டு, என்ன நிகழ்ச்சி நடக்குதோ அந்த நிகழ்ச்சியை குறித்த நேரத்தில் நடத்தணும். ஒரு நிமிஷம் கூட தாமதம் ஆகக்கூடாது. அது எவ்வளோ பெரிய சிறப்பு இருந்தாலும் சரிதான், தாமதம் ஆயிடுச்சுன்னா அவர் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடுவார். நீ சிறப்பு விருந்தர் வராங்களோ வரலையோ நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருவாரு. ஒருவேளை சிறப்பு விருந்தர் வரவே இல்லைன்னாலும் நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சிறப்பு விருந்தராக வந்து பேசிடுவாங்க. அந்த அளவுக்கு அவர் எல்லாமே தயார் பண்ணி வச்சிருக்காரு. அப்போ அந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலைஞர் வந்து கூப்பிட்டு போகிறாங்க பேசுறதுக்காக. கலைஞர் சென்னையிலேருந்து அன்பழகன் மூத்த அமைச்சர் கூட சென்னையிலேருந்து வந்து என்ன செய்கிறாரு, தொடர் வண்டி மூலமாக ட்ரெயினில் வந்து போகிறாரு. அப்போ இவரை பற்றி கலைஞருக்கு நல்லது தெரியும். அதனால் கலைஞர் வந்து ஒரு 3-4 ஸ்டேஷனுக்கு முன்னாலேயே கலைஞர்னு சொல்லி ஸ்பெஷலாக சிறப்பாக சொல்லி வெண்டியெல்லாம் கொண்டு வந்து குளிக்க வச்சு தன்னுடைய உடை மாதிரி ரெடியாக இருக்கிறாரு. ஆனாலும் அவர் இறங்கி அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய மேடைக்கு போகிறதுக்கு முன்னால் நேரம் கரெக்டாக அவர் அந்த கணேசன் சார் வந்து என்ன செய்கிறாரு, கம்பன் வாழ்க கம்பன் தாள் வாழ்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாரு. கூட்டம் இருக்குது, கலைஞர் எல்லாத்தையும் மொத்தமாக இடித்து தள்ளிட்டு நேராக போய் ஸ்டேஜை பிடிச்சிட்டாரு. ஸ்டேஜை பிடிச்சிட்டு கலைஞர் சொல்கிறாரு, நான் வந்ததுக்கு கொஞ்சம் தாமதமாயிட்டு ஒரு 2-3 நிமிடம் தான் தாமதமாயிருக்கு. தம்பியை பற்றி எனக்கு தெரியும், தம்பி நான் என்ன சொன்னாலும் தம்பி வந்து ஏற்றுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி நான் சொல்கிறத ஒரே ஒரு நிமிஷம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார், நான் தாமதமாக வந்ததுக்கு காரணம் மாநில அரசு அல்ல மத்திய அரசு அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து தொடர் வண்டியில் வந்திருக்கிறாரு, தொடர் வண்டி வந்து லேட்டாக இருக்கான். அதனால அவர் வந்து அதை எப்படி சொன்னாரு, மாநில அரசுல வரல மத்திய அரசுல வந்தேன், அதனால தாமதமாக இருக்கு, நம்ம மாநில அரசுல வந்திருந்தா சரியாவே நம்ம வந்திருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு தடவை மணிமகுடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம், அந்த படம் வெளியில் வரும்போது அன்னைக்கு இரவு அந்த மியூசிக் டைரக்டர் கூட இசையமைப்பாளர் கூட அதுக்கு பாடம் எழுதக்கூடிய கவிஞர் வாலி வந்து பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ பேசிட்டு இருக்கும்போது இரவு பொழுது மணி 10:30 ஆயிட்டு. அப்போ வாலி சொல்றாரு, நான் கிளம்புறேன் ஐயா அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் பொறுங்க, இப்போ கலைஞர் வந்துருவாரு, கலைஞரை நான் உங்களுக்கு அறிமுகம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பேசிட்டு இருக்கும்போதே கலைஞர் வந்துட்டாங்களாம். வரும்போது சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, காலை முழுவதும் ஷூட்டிங், இப்பொழுது மீட்டிங், இனிமேல் தான் ஈட்டிங் அப்படின்னு சொல்லி கலைஞர் சொல்லியிருக்கிறாரு. வாலி அப்போ தான் கலைஞர் முதல் பார்க்குறாரு, என்னடா இந்த ஆளு நம்ம இலக்கியவாதி, நிறையா திரைக்கவிதை வசனம் எழுதவும் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் இங்கிலீஷ்லேயே எப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு, ரொம்ப அரண்டு போயிருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு இந்த கலைஞர் வந்து ஒவ்வொரு முறையும் அவருடைய பிறந்தநாள் முடிச்சிட்டு மன்னார்குடி திருவள்ளுவர் வந்தலையும் போகிறது அவருக்கு வழக்கம். ஒரு முறை போகும்போது மன்னார்குடி போயிருக்கிறாரு. எங்கெல்லாம் போகிறாரோ அந்த ஊரில் இருக்கக்கூடிய தன்னுடைய பழைய ஆள்களெல்லாம் அவர் பார்த்து பேசுவார். எல்லாருமே அவரை தேடி வந்துடுவாங்க. ஒருவேளை வர முடியாத கண்டிஷனில் இருந்தாலும் அவரை நேரில் பார்த்து பேசிடுவாங்க. அப்படி ஒரு தடவை மன்னார்குடியில் இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாராயணசாமி அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒருத்தர், அவரை பார்க்கறதுக்காக கலைஞர் அவருடைய வீட்டுக்கே போயிட்டாரு. கலைஞர் திடீர்னு வந்தோடனே அவருக்கு கை காலம் ஒன்றுமே ஓட என்ன செய்யறதுன்னு தெரியல. கலைஞர்கிட்ட கூட சொல்லுவாரு, ஐயா இது கிச்சன், எங்கள் வீட்டுடைய அடிப்படை, இது முற்றம், நம்ம இன்னைக்கு முற்றம் சொல்றோம் இல்லையா, அது பேச்சு வழக்கில் முத்தம் சொல்லுவோம், இது முற்றம், இது முத்தம் ஐயா, இந்த முத்தத்தில் தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கலைஞர் சுற்றி எல்லா மூத்த அமைச்சரும் இருக்காங்க. கலைஞர் சொல்றாரு, நீ மட்டும் இல்லையா, எல்லாருமே முத்துக்கள் தான் பறப்பாங்க அப்படின்னு சொல்லி கலைஞர் வந்து பேசியிருக்காரு. அந்த டைமிங்கை வந்து பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி ஒரு முறையில கலைஞர் ஒரு சட்டசபையில் விவாதம் நடந்துட்டு இருக்குது. அப்போ இருக்கக்கூடிய அவைத் தலைவர் ராஜாராமன் கலைஞர் எதிர்க்கட்சியில் இருக்கிறாரு. எல்லாரும் கூச்சல் போட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. சட்டசபையை அவங்களால வந்து என்ன செய்ய முடியல, நிப்பாட்ட முடியல. அப்போ அந்த அவைத் தலைவர் சொல்றாரு, இனிமேல் உங்களை ஆண்டவன் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
அப்போ கலைஞர் இருந்துச்சு எல்லாம் அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சொல்லிட்டு அவைத்தலைவர் சொன்னீங்கல்ல, ஆண்டவன் தான் காப்பாற்றுன்னு சொன்னீங்கல்ல, நான் தான் நேற்று இந்த நாட்டை ஆண்டிருக்கேன், நான் தான் ஆண்டவன், நான் தான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி அந்த டைமிங்கில் அவர் வந்து அந்த அவையை சிரிக்க வைக்கக்கூடியதில்லை. அவருக்கு நிகர் வந்து யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழ் செல்வன் விஜயகாந்த் நடிச்சிருக்கக்கூடிய தமிழ் செல்வன் அப்படின்னு ஒரு படம், அந்த படத்துடைய ப்ரிவியூ நடக்குது. அப்போ கலைஞர் கூட தமிழ் குடிமகன் ஐயாவும் வந்து என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. அப்போ கலைஞரும் படத்தை பார்க்குறாரு, தமிழ் குடிமகனும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு தமிழ் குடிமகன் ஐயா தமிழ் ஆசிரியர் ஏற்கனவே, அதனால தமிழ் செல்வன் அதில் இச்சு போடலை, இதை கலைஞர்கிட்ட சொல்லணும். ஆனால் அந்த படத்துடைய ப்ரொடியூசர் இருக்கிறாங்க, டைரக்டர் இருக்கிறாங்க, நடிகர் விஜயகாந்த் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லாருமே இவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கிறாங்க, இவருக்கு யாருமே பேசலை. அப்போ சொல்லணும், ஆனால் எப்படி சொல்லணும்னு தெரியல. அதுக்கு மேலே கலைஞர் எல்லாமே நல்லா இருக்கு, இந்த படம் நல்லா ஓடும், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. வரும்போது வழியில் பேசிட்டே இருக்காங்க. அப்போ கலைஞர் கேட்காரையோ படம் எப்படியா இருந்துச்சு, நல்லா இருக்கா, நல்லா இருந்துச்சு, நான் எனக்காக சொல்லாத உண்மையை சொல்லு அப்படின்னு ஒன்று. ஐயா ஒரே ஒரு குறை, அதான பார்த்தேன் சொல்லியா அப்படின்னு இருக்காரு. ஐயா தமிழ் செல்வன் அதில் இச்சு போடணும்யா அப்படின்னு, இச்சு போட்டால் சென்சாரில் கட் பண்ணிடுவாயா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ரொம்ப அசால்ட்டா ரொம்ப கூலாக வந்து எடுத்துருக்காரு சொல்லியிருக்கிறாரு. டாஸ்மாக் அதிபதி ஒரு முறை சட்டசபையில் கலைஞர் சொல்றாரு, இனிமே வந்து டாஸ்மாகுடைய நேரம் எல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அதை குறைக்கணும், அதை அடைக்கணும் அப்படின்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து ராமதாஸ் வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கிறாங்க. அப்போ அவருடைய தொடர்ச்சியான வலியுறுத்தலுக்காக கலைஞர் ஒரு சலுகை கொடுத்தாங்க, இந்த பணியாளர்களுக்கான நேரம் வந்து குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு சலுகை கொடுத்துருந்தாங்க. அப்போ அடுத்த நாள் பத்திரிகையில் ராமதாஸுடைய ஒரு பேட்டி வருது. கலைஞர் வந்து முதலுதவி செய்வார், அறுவை சிகிச்சை செய்வார் நாங்கள்லாம் எதிர்பார்த்தோம், ஆனால் முதலுதவி செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவருடைய தலைப்பு செய்தியாக போட்டு பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு. அதை பார்த்த கலைஞர் உடனே அதுக்கு ரிப்ளை கொடுக்குறாரு. அவர் வந்து ஒரு மருத்துவர், முதல்ல எடுத்த உடனே அறுவை சிகிச்சை செய்ய முடியாது, முதல்ல முதலுதவி செய்யணும், அதுக்கப்புறம் தான் அறுவை சிகிச்சை செய்யணும், இது மருத்துவராக இருக்கக்கூடிய அவருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு கூட்டத்தில் மீன்வளத்துறை அமைச்சர் பேசிட்டு இருக்கிறாரு. ரொம்ப நேரம் பேசிட்டு என்னை மாதிரி நான் 10 நிமிஷம் சொல்லியிருக்கேன், நேரத்தை எழுத்துக்கிட்டே இருக்கிறேன். அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய கலைஞர் சொல்லியிருக்காரு, ஒரு துண்டு சீட்டில் எழுதி கொடுக்குறாரு, ஐரை மீன் அளவு பேசவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படின்னா நீ உன்னுடைய பேச்சை ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு முறை மன்னார்குடிக்கு போகிறப்ப அங்கே எதிர்பார்க்காத பயணம், திருவாரூர் போகிறாங்க, திருக்குளை போகிறாங்க, மன்னார்குடிக்கு போயிட்டாங்க. மன்னார்குடி போனால் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் என்ன ஐயா திடீர்னு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சண்முகநாதன் சார்ட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. இவர்கிட்ட நேரடியாக பேசலை, அது அவருக்கு காதில் கேட்டுச்சு. அவர் கூட சொல்கிறாரு, தலைவர் காலை அன்னை, மதியம் அன்னை, இரவு சென்னை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு செகண்ட் எதுவுமே யோசிக்காம, காலையில் அம்மா கையால் நான் சாப்பிட்டேன், மதியானம் இங்கே மன்னார்குடியில் சாப்பிட்றேன், இரவு நான் மறுபடியும் சென்னைக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு செகண்டில், அதுதான் அவருடைய அந்த ஆற்றல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஏபி நாகராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர் ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படம் வந்து நவராத்திரி நல்ல பொழுது 100ஆம் நாள் ஓடிச்சு, அதுக்காக ஒரு விழா எடுக்கிறாங்க. அந்த விழாவில் கலைஞருக்கு சிறப்புரை பேச போகிறாங்க. அப்போ பேச போகும்போது அந்த கலைஞர் சொல்கிறாங்க, நாகராஜன் நல்லா படம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு யாருக்கும் புரியல. நாகராஜன் நல்லா படம் எடுத்திருக்காரு, ஏன்னா அவர் பேரு நாகராஜன் அப்படின்னு சொல்லி இப்படி காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கு என்ன அப்படின்னு சொல்லி அந்த அவையே ரொம்ப உற்சாகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு மேடையில் இதேமாரி கம்பன் விழா, அதில் நீதியரசர் இஸ்மாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் நீதியரசர், அவர் தான் அந்த விழாவை ஆர்கனைசர், அமைப்பாளர், விழா நடத்திட்டு இருக்கிறாரு. அந்த விழாவுக்கு தலைமை வந்து கலைஞர். அப்போ தலைமை யாரோ அவங்களுக்கு ஒரு இருக்கை நல்ல அலங்கரிச்ச ஒரு நாற்காலி இருந்தது. அது மாதிரி விழா யார் நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அலங்கரிச்ச ஒரு நாற்காலி இருக்குது. பேச்சாளர்கள் எல்லாம் கீழே தான் இருக்கிறாங்க. இதேமாரி ஒரே ஒரு மைக் இருக்குது, அவங்க எல்லாம் மேலே வந்து பேசணும். அப்போ அந்த பேச்சாளர்களில் ஒருத்தர் சுகிசிவம். அப்போ சுகிசிவத்துக்கு வந்து ரொம்ப வருத்தம். கூட இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் சொல்லியிருக்காங்க, நம்மளெல்லாம் மேடைக்கு கூப்பிடாம நம்மளெல்லாம் கீழே உட்கார வச்சு பார்வையாளரோட முதல் வரிசையில் நம்மளை உட்கார வச்சு நம்மளை எப்படி கூப்பிட்றாங்க, நான் பேச மாட்டேன் அப்படின்னா கூட இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் அவரை சமாதானப்படுத்தி பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே சுகிசிவம் பேசிட்டே இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போதே எங்களுக்கு போடுறதுக்கு நாற்காலி போடுறதுக்கு மேடையில் இடம் இல்லையா அல்லது மனசில் இடம் இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டுட்டார். கேட்ட உடனே அவருக்கு பதில் சொல்றதுக்காக அந்த அமைப்பாளர் நீதியரசர் இஸ்மாயில் எழுதிருக்கிறாங்க. எழுதிக்கும் போது கலைஞர் அவங்க கையை பிடிச்சிருக்காங்க, இரு அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் சொல்லும்போது கலைஞர் சொல்லும்போது சுகிசிவத்துக்கு இது கேட்குது. அப்போ சுகிசிவம் பேசிட்டே இருக்காரு. அவரோட உள்ளூரை நினைக்கிறோன்னா நம்ம கொஞ்சம் அதிக பிரச்சனையாக பண்ணிட்டோமோ, நம்ம கலைஞர்கிட்ட போய் நம்ம சேட்டையை காமிச்சிருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம உள்ளூரை நினைச்சிட்டே பேச வேண்டியதெல்லாம் பேசுறாரு. பேசி முடிச்சதுக்கப்புறம் திரும்ப கலைஞர் மறுபடியும் பேசுறாரு. அப்போ கலைஞர் சொல்றாரா, தம்பி இது வந்து இலக்கிய சோலை, இந்த சோலையில் அணில்கள் மேலே இருக்கும்,
மான்களுக்கு கீழே இருக்கும், நமக்கு உள்ளுக்குள்ள எதுனா உயர்வு தாழ்வு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை பார்த்தோன்னே அந்த சுகிசிவம் வந்து சொல்றாரு, ஒரு இலக்கியவாதியில் அவர் வந்து என்ன செய்றாரு, இலக்கியம் சார்பாகவே பதில் சொல்றாரு. இந்த மாதிரியான ஒரு திறமை வந்து வேற யாருக்குமே இருக்காது, அதுக்கு கலைஞர் மட்டும்தான் இருக்கும், அதனால தான் அவர் இவ்வளோ உயர்வாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஒரு முறை கலைஞருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது, காவேரி மருத்துவமனைக்கு போகிறாங்க. அப்போ காவேரி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த தலைமை மருத்துவர் கலைஞர்கள் அவரே கீழே இறங்கி வந்துட்டாரு. அப்போ அவர் சொல்றாரு, ஐயா இந்த ஒரு முறை மன்னிச்சிருங்க, வேற வழியே இல்லை, உங்களுக்கு நரம்புகள் உங்களுக்கு வந்து ஒத்துழைக்க மாட்டேங்குது, அதனால தொடையில தான் உங்களுக்கு ரத்தத்தை எடுக்கணும், கொஞ்சம் வலியும் வேதனையும் இருக்கும், நீங்கள் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ஐயா அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் கலைஞர் சொல்றாரு, காவேரினாலே வலியும் வேதனையும் இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த தலைமை மருத்துவருக்கு தெரியல, பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய குழுவில் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சூழலில் தலைவர் ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு அவர் இந்த காவேரி பிரச்சனையை ஃபுல்லாக அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க. அப்போ சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த செவிலியர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஒன்று கேட்டுகிட்டே இருக்கும், ஐயா நீங்கள் எப்படி எழுதுனீங்க என்ன சொல்லுது அப்போ சொல்லியிருக்காங்க, ஐயா நீங்கள் எழுதிருக்கீங்க, நீங்கள் பேசியிருக்கீங்க, நீங்கள் பாடி கேட்டதே இல்லையா, நீங்கள் நல்லா பாடி உங்களுக்கு பாட வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாட வரும், நீங்கள் செய்யக்கூடிய சிகிச்சை பொறுத்தா பாட வருமா வராது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவருக்கு உயர்வு போராடிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல அவர் சொல்றாரு, நீங்கள் செய்யக்கூடிய சிகிச்சை பொறுத்தா அதை முடிவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு, பாட வரும் அப்படின்றது. இந்த மாதிரி நகைச்சுவையாக பேசுறதுல வந்து அவருக்கு நிகர் வந்து யாருமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு முறையில் சட்டப்பேரவையில் புதுசாக பதவி இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அவர் வந்து தன்னுடைய தீர்மானத்தை உடனே வாசிச்சுட்டு இருக்கிறார், என்ன கோரிக்கை ஒன்று தான் வாசிக்கிறாரு. அப்போ வாசிக்கும் போது, பேரவைத் தலைவர்களே இந்த மாவட்டத்தில் என்னுடைய கோரிக்கை என்னவென்றால் அப்படின்றாரு. அப்போ அடுத்த நிறைய பேப்பர் வச்சிருக்காரு, அடுத்த பேப்பர் வாசிக்கிறாரு, அடுத்த பேப்பரும் அதே தான் இருக்கு. பேரவைத் தலைவர்களே இந்த மாவட்டத்தில் என்னுடைய கோரிக்கை என்னவென்றால் அப்படின்னு அதே இருக்கு. என்னடா அப்படி ஏன் அப்படி இருக்குன்னா, அவருக்கு எழுதி கொடுத்துருக்கக்கூடிய அவருடைய செயலாளர் இருப்பார் இல்லையா, அவர் அந்த பேப்பரை அவருக்கு ஒரு காப்பி வச்சிருப்பாரு, இவருக்கு ஒரு காப்பி வச்சிருப்பாரு, இந்த காப்பியை சேர்த்து அந்த ஒரு பேப்பரை உள்ள வச்சுட்டாரு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அவைத்தலைவர் வந்து பார்க்குறாரு, ஏன் இவர் இப்படி வாசிக்கிறாரு. கலைஞர் உடனே சொன்னாரா, அவைத்தலைவர் அவர்களே, அவர் ஃபர்ஸ்ட் வாசிக்கும் போது நீங்கள் இங்கே கவனிக்கலை, பக்கத்தில் பேசியிருக்கீங்க, உங்களுடைய கவனத்துக்காக மறுபடியும் அவர் வாசிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எப்படி வந்து தன்னுடைய குழு இருக்குது, எப்படி வந்து அதை வந்து வாசிக்கிறார், அதை வந்து காப்பாற்றுறாரு அப்படின்னா அந்த திறமை வந்து கலைஞருக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு தடவை ராமநாதபுரத்தில் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டம் முடித்து கலைஞர் சென்னைக்கு வரணும். அப்போ வரும்போது மதுரையில் ஒரு வதந்தி வருது, கலைஞரை யாரோ தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி வருது. அந்த வதந்தி சொன்னால் அந்த இளைஞர் தொண்டர்கள் ஃபுல்லாக மதுரையில் இருக்கக்கூடிய புறவழிச்சாலையில் நிற்கிறாங்க, வரிசையாக அணிவகுத்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்தோன்னா கையில் பொடியோடு இருக்கணும், அவங்கள பார்த்தோம்னா கலைஞர் நிப்பாட்டிட்டாங்க. அது வந்து அவங்களுடைய ஷெடியூலில் திட்டத்தில் அது இல்லை, திடீர்னு வண்டி நிப்பாட்டிட்டாங்க. என்னப்பா அப்படின்னு சொன்னோம்னா அவங்க எல்லாம் பார்க்குறாங்க, தலைவர் நல்லா இருக்காரடா அப்படின்னு சொல்லி மாவட்ட செயலர் ஒருத்தவங்க வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்னெல்லாம் அவங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு வதந்தி இருந்துச்சுன்னு. அப்போ கலைஞர் உடனே யோசிக்காமல் சொல்கிறாரா, என் மேலே ஒரு துரும்பு கூட விழாது, ஏன்னா என்னை சுற்றி இருக்கக்கூடிய தொண்டருடைய படை அந்த மாதிரியான ஒரு படை, துரும்பு கூட விழக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய தொண்டர்கள் தான் என்னை சுற்றி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சொல்கிறாரு, என்னுடைய தொண்டர்கள் மேலே ஒரு தூசி கூட விழக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய தலைவன் நான் இருக்கிறேன், அதனால் உங்கள் மேலேயும் ஒரு தூசி கூட விழாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லி முடிச்ச உடனே அந்த இடம் ஃபுல்லாக ஒரே கைத்தட்டு பாராட்டு வலையில் இருக்கிறான். ஒரு 2 செகண்ட் பேசிட்டு உடனே வந்து என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க வந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஒரு முறை எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் எதிர்கட்சி தலைவரில் கலைஞர் இருக்கிறாரு. அப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வி கேட்கக்கூடிய நேரம் சட்டசபை மூடிய போயிடுச்சு. அப்போ எம்ஜிஆர் சொல்கிறாங்கன்னா, அவை குறிப்பில் இந்த கேள்விக்கு இடம் இல்லை, இதுக்கான பதில் நான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய நாஞ்சில் மனோகரன் சட்டப்பேரவை உறுப்பினர் சொல்லியிருக்காரு, நாளைக்கு செவ்வாய், நாளை நீ வெல்வாய் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரை பார்த்து சொல்லியிருக்காரு. அப்போ கலைஞர் உடனே சொன்னாரா, நீ இப்படித்தான் சொல்வாய், உன் இருக்கையில் அமர்வாய் அப்படின்னு சொல்லி கலைஞர் உடனே சொன்னாங்க. டைமிங் சொன்ன உடனே எல்லாருமே என்ன செஞ்சாங்க, கை தட்டி ரசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி எல்லா பேச்சிலையும், அவருடைய மேடை பேச்சில் இருந்தாலும் சரி, நண்பர்களோட அரட்டை அடிச்சிருக்கும் போது இருந்தாலும் சரி, தன்னுடைய பேச்சில் நகைச்சுவை உணர்வு வந்து ரொம்ப இயல்பாகவே கொண்டு வரக்கூடியது வந்து கலைஞர் தான். அதுக்கு நிகர் வந்து யாருமே கிடையாது. இந்த நகைச்சுவை உணர்வு இருக்கிறதுனால தான் அவர் நிறைய விஷயங்கள்ல வந்து என்ன செஞ்சிருக்காரு, இக்கட்டான நேரங்கள்லாம் அவரால் அந்த கட்டத்தை தாண்டி அடுத்த நிலைக்கு அதை கொண்டு போக முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க அந்த நகைச்சுவை உணர்வு தான். ஒரு முறை நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சீமான் ஒரு சொல்லி கலைஞரை பேசும்போது பதிவு செஞ்சார். கலைஞர் வந்து என்ன கேள்வி கேட்டாலும் யோசிக்கவே மாட்டார். பத்திரிகையாளர்களே ஒருத்தர் கேள்வி கேட்கறதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க அது வந்து கலைஞர்கிட்ட மட்டும்தான்.
என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்றத தயாரிச்சு வந்து தான் கேட்பாங்க. வந்தோம் போனோம் கேள்வி கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் என்ன கேள்வி கேட்டால் உடனே சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுட்டு சொல்லுங்க அப்படின்னு திரும்ப கேட்டார்னா அந்த திரும்ப கேட்கக்கூடிய நேரத்தில் இதுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்றது அவர் வந்து என்ன செஞ்சிருவாரு, யோசிச்சிருவாங்க. ஏன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கலைஞர் சொல்றாரு, நான் நிறைய படிக்கிறேன், நிறைய எழுதுறேன், சமகால நிகழ்வுகளை நான் தெரிஞ்சுக்கிறேன், அதனால தான் இந்த காரணம். அதனால நீங்களும் இதே மாதிரி நிறைய பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அதே மாதிரியே கலைஞர்களுடைய அவையில் இருக்கக்கூடிய அவருடைய குழுவில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா மிகச்சிறந்த ஒரு பேச்சாளராக தான் எல்லாருமே இன்னைக்கு வரை இருக்கிறாங்க. நிறைய பேர் நிறைய இலக்கியங்களை பேர் சொல்லி சொல்ல முடியும். நிறைய அமைச்சர்கள் நிறைய இலக்கியங்களை மனப்பாடமாக சொல்கிறாங்க. இப்போ கூட சமீபத்தில் எங்கள் குழுவில் 2 அமைச்சர்கள் கூப்பிட்டுருந்தோம். 2 பேருமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தொழில்முறை அவங்க அமைச்சர் தொழில்முறை பேச்சாளர் மாதிரி ரொம்ப இலக்கியங்களை மனப்பாடமாக சொல்கிறாங்க. இலக்கணத்துலேருந்து நிறைய மேற்கோள் கட்டுறாங்க. அப்போ அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கலைஞர் சொல்கிறாரு, நான் வந்து பெரியாரை பின்பற்றி அண்ணாவை பின்பற்றி வந்தேன், என்னையை பின்பற்றி என்னுடைய தம்பிகள் என்னுடைய வாரிசுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்னையை பின்பற்றி என்னுடைய தம்பிகள் இருக்கிறாங்க, அதனால இந்த திராவிட கழகத்தை யாராலையுமே வந்து என்ன செய்ய முடியாது, அடிச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. எனக்கு இந்த மேடையில் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த காப்பாற்றிய மதிக்கக்கூடிய அம்மா சிவசக்திவள்ளி அவர்களுக்கும் அவர்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய அவருடைய குழுவினர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடிக்கிறேன். நன்றி. எல்லாம் கேட்டிருந்தாலும் வந்து ஒரு நிறைவான பேச்சா இருந்தது. அந்த மேடையிலேருந்து இறங்கினா எப்பவுமே வச்சு தண்ணி கொடுப்போம். அதை வந்து அவர் தண்ணி தொண்டை வலிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால தான் அந்த தண்ணியை கொடுத்துருந்தேன். இவங்க பேச்சுக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை அழைக்கலாம்னு நினைக்கிறேன். கலைஞருடைய இறுதி மரியாதையின் போது அவருடைய பேரன் வந்து ஒரு பேனா வந்து என்னன்னா எல்லாருமே தொலைக்காட்சியில் பார்த்துருக்கோம். பேனாவை வாங்கி என்னன்னா அதில் வந்து இந்த பேனா உங்ககிட்ட கொடுக்க முடியாதுன்னு பக்கத்தில் அந்த அரசல்வர் ஒருத்தர் வாங்கி எங்கள் தாத்தா எப்பவுமே பேனாவை வந்து சட்டையில் வச்சிருப்பாங்கன்னு வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி எப்பவுமே சாதிக்கலை சார் ஸ்டேஜுக்கு வந்தோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேப்பர் கொடுங்க அப்படிம்பாங்க. ஒரு A4 ஷீட் இருக்கும், அதை 2 நாளாக படித்து கட் பண்ணுவாங்க. அவ்வளோ தூரம் வந்து அப்சர்வ் பண்ணதில்லை. அதை கட் பண்ணி அதில் என்னென்ன பண்ணணும்னு வச்சுருப்பாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி A4 ஷீட்டை வந்து இத்தனை A4 ஷீட்டில் கட் பண்ணி ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு பேப்பர் ஒரு குறிப்பு அதை நான் கவனித்தேன். அது வந்து உண்மையிலே பண்ணும்போது வந்து ஒரு பேச்சாற்றலை பேசும்போது அவங்க பேச்சாற்றலை பார்த்து நான் வியந்ததுலையும் அந்த பேனாவையும் பேப்பரையும் வந்து நினைக்கும் போது எல்லாருக்கும் கலைஞரை ஞாபகம் வரும். அது இனிமேல் வந்து எப்பவுமே ஒரு பேனாவும் பேப்பரை வச்சிருக்கிறத பார்க்கும்போது எனக்கு வந்து இனிமேல் இந்த பேச்சு வந்து என்னைக்குமே சாதிக்கலை சார் பேசுறது ஞாபகம் வரும். உண்மையிலே நான் வாழ்த்துக்கள் சார். அடுத்து ஆங்கிலத்துறை தலைவர் அப்பவே கேட்டேன், சார் நீங்கள் பேசினதெல்லாம் பேசிட்டாங்களா சார், இல்லை நான் ஏதாவது பேசி இருப்பேன், இல்லை நான் வேற ஒரு ட்ராக்ல, அதனால தான் உங்கள் பக்கமே நான் வரல, அதனால பேசுவேன் அப்படின்னு சொல்லி நான் அதனால கவலையே பட வேண்டாம் நான் பேசுவேன் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே ஒரு அவங்க வீட்டில் மிக நெருக்கமான உறவுக்கு வந்து துக்ககரமான ஒரு நிகழ்வு 2 நாளைக்கு முன்னாடி நடந்தது. ஆனால் நான் பேசுறதுக்கு வந்து ஒத்துக்கிட்டதை நான் பேசிடுவேன் அப்படின்னு சொல்லி சாதிக்கலை சார் வந்தாங்க. அந்த ஒரு ஆத்மார்த்தமாக அர்ப்பணிப்பாக பண்ணுறதுல தான். அதே மாதிரி எப்பவுமே விளையாட்டாக என்கிட்ட எல்லாத்தையுமே ஒரு நல்ல விதத்தில் வந்து பேசக்கூடிய ஒரு அபுகனிபா மீரான் சாருமே வந்து கவலையே படாத, நீ சொன்னதை கரெக்டாக வந்து நடக்கும், நீ எனக்கு கொடுத்த வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப ஆர்வமாக ஆங்கிலத்தில் பேச்ச கேட்டிருக்கோம். தமிழில் முதல்ல வந்து அவரோட எனக்கு நான் கேட்க போகிறது கண்ணி பேசுன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப அழகாக வந்து பேசுறதுக்காக அன்புடன் அழைக்கிறோம் முனைவர் அபுகனிபா மீரான் சார். ஆடியன்ஸ் இருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் கேட்டேன். ஒரு 50 பேர் இருப்பாங்க, 75 பேருக்குள்ள இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த பொன் சக்தி கலா மேடம் சொன்னாங்க, சகோதரி பிரியதர்ஷினி சொன்னாங்க. இங்கே வந்து பார்க்கும்போது எனக்கு அதிர்ச்சி தான். ஆடியன்ஸ் இல்லைங்கிற அதிர்ச்சி இல்லை, இருக்கிற ஆடியன்ஸை பார்த்து எனக்கு அதிர்ச்சி. 75 பேர் இருந்து அவங்க எல்லாரும் ஃபோனை தான் நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே எல்லாரும் கவிஞர்கள் இந்த மாதிரி அறிஞர்கள்லாம் இருக்கும்போது எனக்கு உண்மையே கொஞ்சம் உதறதான் செஞ்சிச்சு. 2வது கிளாஸில் வகுப்பறையில் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. 2 பேரும் ஒன்றாவே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. என்னப்பா நீ படிச்சுட்டியாண்டா, தேர்வுக்கு முந்தி நீ படிச்சிட்டானா, நான் ஒன்றுமே படிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சரி நம்ம ஃப்ரெண்டு ஒன்றுமே படிக்கலை, நம்மளும் ஒன்றும் படிக்கலைன்னா அப்படின்னு சொல்லி அந்த நண்பனை நம்பி நம்மளும் வந்தா நண்பன் துண்டா எடுத்து வாசிக்கிறாரு. நான் பார்த்துட்டே தான் இருக்கிறேன். துண்டுச்சிட்டு எடுத்து வாசிக்க சரி இப்போ முடியும் அப்போ முடியும்னு பார்த்தா ஒவ்வொரு துண்டா எடுத்து வாசிக்கிட்டே இருக்கிறாரு. என்னை அங்கேயே துண்டு போட்டாரு. நம்ம துண்டு போட்டு வெளியே போக வேண்டியதான் நினைச்சேன். சரி ஏதோ ஒண்ணு பேசிடும் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. போர்வை போட்டு சார். இது வந்து இந்த முன்னாடி வர பேட்ஸ்மேன் செஞ்சுரி போட்டுட்டு அடுத்து ஒரு 5 ரன் எடுத்தா போதும்பா வெற்றி பெற்றலாம் அப்படின்னு அந்த 5 ரன்னுக்கே நம்ம திணறவும் போல் இருக்கு. சரி இருந்தாலும்
பேசணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. கலைஞர் வந்து உண்மையிலே ஒரு அற்புதமான மனிதர், ஒரு விந்தையான மனிதர் தான் அவர். அவர்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து அந்த சிம்பிளிசிட்டி, அது ரொம்ப பிடித்த ஒரு விஷயம். கொஞ்சம் எனக்கு எப்படி புத்தகங்கள்ல படிக்கலை, அவரை பற்றி ரொம்ப பெருசாக புத்தகங்கள் படிக்கலை. ஆனால் அவர் கூட இருந்து அவரை பார்த்து வளர்ந்த ஆட்கள் வந்து எனக்கு நெருக்கமானவர்களாக இருந்திருக்கிறாங்க. அதை வச்சு நான் சொல்கிறேன். ரொம்பவும் எளிமையான ஆட்கள். இப்போ உள்ள ஆட்கள்லாம் வந்து கவுன்சிலர் சொல்கிறாங்க, திரும்ப ஃப்ளைட்டில் போகிறாங்க. அவர் அப்படின்னா ஒரு நாளும் போன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. எப்போவுமே ட்ரெயினில் தான் போவாங்க. அவங்க கலைஞர் வந்து எப்போவுமே ட்ரெயினில் தான் போவாங்க. ஒரு தடவை அவங்க பிரயாணம் பண்ணும்போது நானும் கூட பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஆனால் அவங்கள பார்க்க முடியல. அதுக்காண்டி ட்ரெயின் வந்து ஒரு நிமிஷம் கூட லேட்டாக போகலை, அந்த மாதிரிலாம் போகல. கரெக்டாக தான் அதே டயத்துக்கு தான் எடுத்தாங்க, அதே டயத்துக்கு வந்துட்டாங்க. ரொம்பவும் எளிமையான ஆள். இந்த கோட் ஷூட்லாம் போட்டு அந்த மாதிரிலாம் டைலாம் போட்டு அப்படிலாம் வர்ற ஆள் கிடையாது. சாதாரண லுங்கி உடுத்திட்டு தான் ரொம்ப மிகவும் எளிமையான, நம்மளுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டவர் கலைஞர். வந்து இன்னைக்கு உள்ள சமூகத்தில் உள்ள இப்போ உள்ள யூத் யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்களா, அவருக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. எப்படி எளிமையாக இருக்கணும், அவ்வளோ உயரமான இடத்துக்கு போய் கூட ரொம்பவும் எளிமையாக இருந்து மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து இப்போ வரக்கூடிய சந்தனர் எல்லாத்துக்குமே மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறாரு. அதை நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அதை மாதிரி சாதிக் சார் சொல்லும் போது 9 வரைக்கும் தான் படிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவரை மாதிரி யாரும் வாச்சிருக்காங்களா அப்படின்னு தெரியல. அவர் திருக்குறளுக்கு வந்து என்னை பொறுத்த மட்டும் உலகத்தில் 3 அதிசயங்கள் உண்டு. ஒன்று வந்து மரமான ஒரு அதிசயமாக நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து திருக்குறள், அப்புறம் பெண்கள். இந்த 3 தான் அதிசயம். இந்த திருக்குறளை வந்து அதுக்கு உரைநடை எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்மளால பிஹெச்டி நான் படிச்சுக்க நான் சொல்லிக்கலாம். நான் இங்கிலீஷில் பிஹெச்டி படிச்சுக்கிறேன், தமிழில் பிஹெச்டி முடிச்சுருக்கேன்னு சொல்லிக்கலாம். ஆனால் எழுத முடியுமா, அதை படித்து அதை முதல்ல புரியுமானே தெரியல. ஆனால் வந்து கலைஞர் அவர்கள் வந்து அதுக்கு உரை எழுதியிருக்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம், அது சாதாரண விஷயம் கிடையாது. அதனோட அருமை நம்ம மாணவர்களுக்கு தெரியல அப்படிங்கிறது ரொம்ப கவலையான விஷயம். திருக்குறளுடைய அருமை வந்து நம்ம மாணவர்களுக்கு இப்போ உள்ள சந்தேகருக்கு தெரியல அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு வருத்தமானது. இப்போ நான் ஆங்கிலத்துறை சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இங்கிலாந்தில் உள்ள வரலாற்றை பற்றி நான் இங்கே பாளையங்கோட்டையில் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன். என்ன பிரயோஜனம்னு எனக்கு தெரியல. ஆனால் இங்கே உள்ள இந்த வட்டார இலக்கியங்களை நம்ம இன்னும் வந்து முன்னெடுத்து கொண்டு வரணும். அதுக்கு வந்து என்னை அப்படி சிந்திக்க தூண்டுனதில் கலைஞரோட பங்கு கண்டிப்பாக இருக்குது. அது ஏன்னா நிறைய வாசி கம்ப்ளீட் மேன். கலைஞர் வந்து ஒரு முழுமையான மனிதர். இந்த இங்கிலீஷில் ஒரு எஸ்ஐஸ்ட் இருக்காரு, பிரான்சிஸ் பேக்கன் சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ரீடிங் மேக்ஸ் எ மேன் ஃபுல் அப்படின்னு சொல்றாரு. ரீடிங் நீ வாசினா நீ ஒரு முழுமையான மனிதர் அப்படின்னு சொல்றாரு. இப்போ கலைஞர் வந்து ஒரு முழுமையான மனிதர் தான், கம்ப்ளீட் மேனர். சும்மா நம்ம அறகுறையாக படிச்சுட்டு லிட்டில் நாலேஜ் இஸ் டேஞ்சரஸ்னு அலெக்சாண்டர் போப் சொல்லியிருக்காரு. அதாவது அறகுறை அறிவு வந்து ஆபத்துன்னு சொல்றாரு. இவர் அறகுறை அறிவு கிடையாது, கம்ப்ளீட்டான அறிவு, நல்லா வாசிக்கக்கூடிய ஒரு அறிவு. ரெண்டாவது வந்து இவர் வந்து மனங்களை கவரக்கூடியவர், மதங்களை தாண்டி மனங்களை ஒரு கவரக்கூடியவர் கலைஞர். எப்படின்னு பார்த்தோன்னா, என்னுடைய அக்கா கணவர் வந்து ஒரு நாத்திகர். என்னுடைய கூட பிறந்த அக்காவுடைய கணவர் வந்து ஒரு நாத்திகர். ஆனால் அவர் கலைஞர் மேலே அவருக்கு மிகப்பெரிய பற்று, தீராத பற்று, ஒரு காதல்னே சொல்லிக்கலாம், அந்த அளவுக்கு பற்று. எங்கே மீட்டிங் வச்சாலும் போயிடுவாங்க. சென்னையில் இருக்கிறாங்க, இப்போ திருநெல்வேலியில் மீட்டிங் வச்சாங்கன்னா வந்துடுவாங்க. வந்துட்டு இங்கே வீட்டில் தங்கிட்டு திருப்பி மறுநாள் போவாங்க. அந்த அளவுக்கு பற்று. இவர் நாத்திகருக்கு கலைஞரை பிடிச்சிருக்கு. என்னுடைய மாமனார், என்னுடைய மனைவியினுடைய தகப்பன் மாமனார் வந்து பயங்கரமான மதப்பற்று உள்ளவர். மதப்பற்றுன்னா 5 நேரம் தொழுதுருவாரு, ஒரு விவாதத்தை உள்ள ஒரு ஆள். அவருக்கும் கலைஞர் பயங்கரமாக பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். பாருங்க, 2 எக்ஸ்ட்ரீமையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு வல்லமை உள்ள ஆளாக இருந்திருக்கிறார் கலைஞர். இது 2 பேருக்கும் உள்ள ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, ரொம்ப பெரிய பரிசை படிக்காதவங்க தான் 2 பேரும். 10th வரைக்கும் படிச்சுட்டாங்க தானே கூட தெரியல. ஆனால் வந்து எந்த சப்ஜெக்ட்ஸை கொடுத்தாலும் அதை பற்றி மணிக்கணக்காக பேசக்கூடிய ஆற்றல் 2 பேருக்கு இருக்கு. இந்த ஊந்துதல் எங்கேருந்து வந்துச்சுன்னா கண்டிப்பாக கலைஞர்கிட்ட தான் வந்துச்சு. நான் பொள்ளாச்சிக்கு போகும்போது, பொள்ளாச்சி தான் என்னோட மனைவி ஊர், அங்கே போகும்போது அவர் ஒரு தொழுகையாளி, அவர் எங்கே பெருசாக படிப்பார் அப்படின்னு நினச்சா பெரிய லைப்ரரியை வச்சுருக்கிறாங்க. வீட்டுக்குள்ள மிகப்பெரிய லைப்ரரியை வச்சுருக்கிறாங்க. அதில் மதம் சம்மந்தப்பட்ட புக்கு, அரசியல் சம்மந்தப்பட்ட புக்கு, எல்லாம் ஆன்மீக நிறைய புத்தகங்கள் வச்சுருக்காங்க. கலைஞரை பற்றின புக்கு நிறைய எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. அப்போ வாசிக்கிட்டே இருக்கிறது அவங்க. அந்த மாதிரி என்னுடைய மச்சான் அவரும் வந்து புத்தகங்களை வாசிக்கிட்டே இருக்கிறது.
எதை பற்றி பேசினாலும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த உந்துதல் அவங்க 2 பேத்துக்கு எங்கே இருந்து வந்துச்சுன்னா கலைஞர் அப்படிங்கிற சக்திகிட்ட இருந்து தான் வந்துச்சு. அது மாதிரி எவ்வளோ பெரிய பிரச்சனைகளையும் கலைஞர் வந்து ஈஸியாக சமாளிச்சிருவாங்க. அவர் சகோதரர் சொன்ன மாதிரி சிலேடையாக பேசியே வந்து என்ன செஞ்சிருவாங்கன்னா அதை மைண்டுக்குள்ளே கொண்டு போக மாட்டாங்க. இங்கே கொண்டு போனால் தான் நம்மளுக்கு தலைவலி வரும், இங்கே கொண்டே போகிறதில்ல, அப்படியே சமாளிச்சிடுறது. நான் 10 பேரை வச்சு சமாளிக்க என்னால் முடியல. நான் ஆங்கிலத்துறை தலைவர், 10 பேரை வச்சு என்னால் சமாளிக்க நான் ரொம்ப சிரமப்படுறேன். உண்மையிலேயே எனக்கு ஆற்றல் இருக்கா இல்லையா தெரியல. ஆனால் லட்சக்கணக்கான மக்களை வந்து உண்மையிலேயே சமாளிக்கணும். கூட்டணி கட்சிகளை சமாளிக்கணும், மக்களை சமாளிக்கணும், பொதுமக்கள் அவங்களுக்கு என்ன தேவை, எல்லா விஷயங்கள் எல்லா அடிப்படையிலையும் அவர் வந்து என்ன செய்யறாருன்னா டேக்கிள் பண்ணியிருக்கிறாரு. கலைஞர் வந்து டேக்கிள் பண்ணியிருக்கிறாரு. அதை மாதிரி இப்போ உள்ள சினிமாலாம் எனக்கு நான் விரும்புறது கிடையாது. சினிமா பாட்டும் கேட்கறது ஒன்று, இப்போ அவங்க அதுவும் கேட்கறது கிடையாது. இப்போ உள்ள சினிமா டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய அப்சீன் இருக்குது, ஆபாசம் இருக்குது. சினிமா டைலாக் இப்போ எழுதக்கூடியதில் நிறைய ஆபாசம் இருக்குது. ஆனால் நீங்கள் கலைஞர் எழுதின வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஆபாசம் கூட நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் அதில் கலைஞர் எழுதின சினிமாக்களில் வரக்கூடிய அந்த வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, திரைக்கதை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆபாசம் கூட இருக்காது. அப்புறம் இப்போ உள்ள டைலாக்ல வந்து இந்த பாடி ஷேமிங் நிறைய பண்ணுறாங்க. பாடி ஷேமிங்னா அந்த உடம்பை வச்சு கேலி பண்ணுறது. இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம கலைஞர் வந்து நிறைய படிக்கணும். ஏன்னா அது நம்மளுக்கு ஒரு 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 எடுத்துக்காட்டு, ஒரு உதாரணம். எப்படி மிகப்பெரிய உயரத்துக்கு போனாலும் சொல்லுவாங்கல்ல, யுவர் ஆட்டிடியூட் டிசைட்ஸ் யுவர் ஆல்டிடியூட் சொல்லுவாங்க. எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் அவர் வந்து மிக சாதாரணமான மிக எளிமையான ஒரு மனிதராக தான் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த ரொம்ப ரத்தின சுருக்கமாகவே நான் முடிச்சிருந்தேன். 5 ரன் நான் அடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. சகோதரி பிரியதர்ஷினி மேடம், சத்யவல்லி மேடம், அப்புறம் சகோதரி பொன் சக்திகலா மற்றும் பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப சந்தோஷம். எங்கள் கல்லூரியின் துணை முதல்வர் முனைவர் சையத் முகமது காஜா சார் அவங்க வந்திருக்கிறாங்க, மாலிக் மேடம் வந்திருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. இனிமேலும் கூப்பிடுங்க, வர்றதுக்கு பாருங்க. தேங்க்யூ.